ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்தியன் சினிமாவே அரண்ட நம்ம துரைந்தர் படத்தோட பார்ட் 2 கதையை தான் பார்க்க போறோம். இதோட முதல் கட்டத்துல நம்ம ஹீரோவான சிங்கை வந்து காட்டுறாருங்க. அதாவது ரன்வீர் சிங் அவரோட குடும்பத்தோட ரொம்பவும் ஹாப்பியா இருக்காரு. அதாவது இவங்க அப்பா வந்து ஒரு அமௌண்டருங்க. இப்போ அவங்க அப்பா கூட சேர்ந்து இவங்க அழகா ஒரு ஃபேமிலி போட்டோ வந்து எடுக்காங்க. இப்படி இவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ட்ரக்ஸ் டீமை வந்து பார்க்க போறாரு. எதுக்காக போறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஃப்ரெண்டு வந்து லோக்கல்ல எல்லாருக்கும் இந்த ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுவாங்களே, இந்த வேலை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ எதுக்காக கூட்டு போறான்னா, ஹீரோக்கு AK-47லேருந்து சில கன்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ அதை எல்லாமே வாங்கி தரதுக்காக தான் அந்த இடத்துக்கு போவாரு. அந்த இடத்துல இவன் யார் புது பையனா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இப்போ தான் என் கூட சேர்ந்திருக்கான். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். அவனுக்கு அப்படி பிசினஸ் கத்துக் குடுக்கணும்ல, அதான் கூட்டு வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அவன்கிட்ட கூட்டு போயிட்டு, அவனுக்கு தேவையான எல்லா வெப்பன்ஸுமே இவர் வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு எங்க போறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஊருக்கு போறாரு. ஊருக்கு போன உடனே அவர் ஃப்ரெண்டு என்ன கேட்கன்னா, "கண்டிப்பா இத நீ செய்யணுமாடா?" அப்படின்னு கேட்கும்போது, "வேற வழி இல்லடா. எனக்காக நீ ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. என்னோட தங்கச்சிய மட்டும் எப்படியாவது உன் கூட இருந்து சந்தோஷமா பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே, ஹீரோ அங்க பக்கத்துல ஒரு இடத்துல கல்யாணம் நடக்குங்க. அந்த கல்யாணத்துக்குள்ள கன்ன தூக்கிட்டு போய் அங்க இருக்கிற எல்லாரையுமே கொன்னுறாரு. எதுக்காக கொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா வந்து நான் மிலிட்டரி ஆஃபீஸர்ன்னு சொன்னேன்ல, அவருக்கு கொஞ்சம் இடம் இருந்திருக்குங்க. அந்த இடத்த அந்த ஊர் எம்எல்ஏ கேட்டிருப்பாரு. இவரு குடுத்துருக்க மாட்டாரு. உடனே அந்த எம்எல்ஏ என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஆளுங்களோட சேர்ந்து அவர அங்க வச்சே கொல்றது மட்டும் இல்லாம, அவரோட பொண்ணு அதாவது நம்ம ஹீரோவோட அக்காவையும் அந்த இடத்துல கற்பழிச்சு கொன்னுருவாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். அந்த தங்கச்சியும் கடத்திட்டு வந்துருவாங்க. இப்ப நம்ம ஹீரோ எதுக்காக இங்க வந்திருப்பாருன்னா, அவங்க அப்பாவையும் அக்காவையும் கொன்னவங்கள கொன்னுட்டு, அவர் தங்கச்சிய கண்டுபிடிச்சு கூட்டு போறதுக்காக தான் வந்திருப்பாரு. சொந்த மாரியே அங்க இருக்கிற எல்லாத்தையும் கொன்னுட்டு, அவர் தங்கச்சி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு, அவர் தங்கச்சியும் இவரு காப்பாத்தி கூட்டு போயிறாரு. கூட்டு போனாலும் இவரு இத்தன பேர கொன்னதுனால, இவர கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. அப்ப இவருக்காக வக்கீல் எவ்வளவோ வாதாடுறாங்க. பட் இத்தன கொலைகள பண்ணதுனால இவர ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் இவரு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாருன்னா, "என்ன பத்தி கவலைப்படாதீங்கம்மா. அப்பா உயிரோட இருந்தா இத தான் பண்ணியிருப்பாரு." அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, அவர் ஃப்ரெண்டு கிட்ட, "எங்க அம்மாவையும் என் தங்கச்சியும் நல்லபடியா நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ் கூட அங்கேருந்து ஜெயிலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்படி இவரு ஜெயிலுக்கு போயிட்டுருக்கும்போது, அங்க ஒரு இடத்துல வச்சு ஒரு கும்பல் இவங்கள அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்றதுல நம்ம ஹீரோவ மட்டும் அந்த இடத்துலருந்து கடத்தி, ஒரு பெரிய குடோன் மாரி ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அங்க ஒருத்தர் இவர்கிட்ட என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, "உன்னோட கேஸ் ஃபைல் எல்லாத்தையுமே நாங்க பார்த்தோம். இப்போ இந்த பிரச்சனையிலருந்து உன்ன ரிலீஸ் பண்றதுக்கு எங்களால முடியும். நாங்க வேணா பண்ணட்டுமா?" அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோ என்ன கேட்பார்ன்னா, "எதுக்காக நீங்க எனக்கு இந்த உதவி பண்றீங்க? அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்களுக்காக நீ ஒரு வேலை செஞ்சாகணும். எங்களுக்கு மட்டும் இல்ல, உனக்காகவும், இந்த நாட்டுக்காகவும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ அப்ப என்ன சொல்றார்ன்னா, "எங்க அப்பா ஒரு மிலிட்டரி ஆஃபீசர். எங்க தாத்தா ஒரு மிலிட்டரி ஆஃபீசர். நாட்டுக்காகவே நாங்க ரத்தத்தையும், உயிரையும் குடுத்தோங்க. ஆனா கடைசி எனக்கு என்ன நடந்துச்சு? எங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு? இந்த நாட்டு மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சுன்னு" சொல்லும்போது, அப்ப மாதவன் இருக்காரு பார்த்தீங்களா, இவரு என்ன சொல்லுவார்ன்னா, "நீ சொல்ற மாரி அதையே நாங்களும் நெனச்சா, இந்த நாடு எந்த நிலைமையில ஆகும்? உன்ன மாரி எத்தன அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியுமா? அப்படி பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க உன்கிட்ட இந்த உதவி கேட்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்றது மட்டும் இல்லாம, "நீ உதவி பண்ணா உன்னோட குடும்பத்துக்கும் தேவையான எல்லாத்தையும் நாங்க பண்றோங்கிற" மாரி சொல்லி ஹீரோவ ஒத்துக்க வைக்கிறாங்க. இந்த உதவி மூலமா தான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல துரேந்தர்ல காட்டுற மாரி, இவரு பாகிஸ்தானுக்கு ஒரு ஸ்பை ஏஜென்ட்டா வராரு. இப்போ முதல் ஸ்டோரியில இருந்து நமக்கு செகண்ட் ஸ்டோரிய கனெக்ட் பண்றாங்க. அது துரேந்தர் 1ல நம்ம ரகுமான் டெத் அதாவது இறந்துருவாரு பார்த்தீங்களா? இறந்ததுக்கப்புறம் இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவரு இறந்துட்டாருன்னு நியூஸ் வருமே. இப்ப அவரோட அடக்கம் வந்து நடக்குங்க. இந்த அடக்கம் முடிஞ்ச உடனே, அங்க இருக்கிற ரகுமான் தம்பிட்ட இவரு என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, "உங்க அண்ணனோட இடம் தான் இந்த இடம். இப்ப நம்ம விட்டோம்னு வையேன், இந்த இடத்த உங்க அண்ணன் கொன்னவன் இந்த இடத்த முழுசா அவன் எடுத்துக்குவான். அவன இந்த இடத்த நம்ம எடுக்க விடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, அவர் தம்பியோடையும், அவங்க ஆளுங்களோடையும் சேர்ந்து ரகுமானுக்கு ஆப்போசிட்டா இருந்த எல்லாத்தையுமே இவங்க கொண்டுர்றாங்க. இதுக்கு அந்த போலீஸ்காரரு இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்றாரு. இதனால ரகுமானுக்கு ஆப்போசிட் இருந்த எல்லாத்தையுமே இவங்க கொன்னுட்டு, அந்த இடத்தையே தான் கையில எடுத்துடுறாங்க. இது மூலமா ரகுமானோட தம்பி தான் இதுக்கே கெட் ஆவுறாரு. இவரு கெட் ஆனதுக்கப்புறம், இங்க இன்னொரு பிரச்சனை ஆகுது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரங்க இங்க இருக்கிற எல்லா ரவுடீஸையும் போட்டு தள்ளணும்னு முடிவு பண்ணி, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும்போது, ரகுமானோட தம்பியும் மெயினான ஒரு அக்யூஸ்டா இருப்பான். அப்ப அவன்கிட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "இங்கேருந்து நீ கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு போ. கொஞ்ச நாளைக்கு அங்க இரு. இங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆன உடனே நீ திரும்பி வந்து இந்த இடத்த எடுத்துக்கோ" அப்படின்னோனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவரு கிளம்புனதுக்கப்புறம், நம்ம ஹீரோவோட மாமனார் தானே இங்க இப்ப எம்எல்ஏ. அவர் மூலமா ஹீரோ அவருக்கு மேல எந்த போலீஸ் கேஸும் வராத மாதிரி, அவரு இந்த இடத்த மொத்தமா தன்னோட கையில எடுத்துறாரு. அதாவது ரகுமான் எப்படி இந்த இடத்துல இருந்தாரோ, இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் இருக்காரு. இதுக்கு இந்த போலீஸ்காரரும் இவருக்கு பெரிய சப்போர்ட் பண்ணனால, போலீஸ்காரருக்கும் நெறைய ரவுடிங்களையும், டெரரிஸ்ட்டையும் கொன்னதுனால மெடலும் கிடைச்சு, போஸ்டிங்கும் கூடிருது. இப்ப ஹீரோ இந்த இடத்துக்கு டான் ஆனதுனால, இப்ப ஹீரோ தான் இங்க என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா முடிவுகளையும் எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையனும் பிறந்து, ஒரு செமையான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து கால் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இந்தியாவில் அடுத்து ஒரு பெரிய அட்டாக் பண்ணணும், அதுக்கு ஒரு 60,000 கோடி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 60,000 கோடியும் இதுக்கு முன்னாடி ரஹ்மான் தான் எடுத்து கொடுத்துட்டு இருப்பாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள 500, 1000 நோட்டு கள்ள நோட்டு இவங்க தானே டைப் பண்ணிட்டுருங்க. இப்போ 60,000 கோடி வந்து இவங்க அடிக்க சொல்லுவாங்க. அதை யார் அடிக்க சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா பெரிய டானான இன்டர்நேஷனல் ட்ரம் பாம்பே இப்ராஹிம் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அடிக்க சொல்றாரு. இப்போ அவரை தான் நம்ம ஹீரோவை பார்க்கறாரு. அவர் தான் இது எல்லாத்துக்குமே முக்கியமான பெரிய புள்ளியா இருக்குது. இவர் தான் இந்தியாவுக்கு தெரியாமையே ஆண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சது. உடனே இவர் என்ன பண்ணிடுறேன்னா இந்த நியூஸ் எல்லாத்தையுமே நம்ம மாதவன்ட்டையும் இந்தியன் ஆர்மி சைடும் அனுப்பிடுறாரு. அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை தடுக்கணும்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாரையுமே நம்ம போட்டு தள்ளணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு ஹீரோ என்ன பண்ணுறேன்னா இந்த 60,000 கோடியும் இந்தியாவுக்கு கொண்டு போவாங்க தெரியுமா. அவங்க யார் யாருங்கிறத நினைக்கிறான். அந்த டைம் தான் இவங்க என்னதான் 60,000 கோடி அடிச்சாலும் அது இந்தியாவுக்கு கொண்டு போனால் அது இவங்களால முடியாதுல்ல. இந்தியாவை சேர்ந்த யாராவது வந்தாலும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது யார் கொண்டு போக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி முதல் கட்டத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணாரு தெரியுமா. இவர் தங்கச்சி கூட இப்போ கல்யாணம் பண்ணி அவரை பார்த்தோன்னே ஹீரோக்கு என்ன சொல்கிறேங்கிற. ஏன்னா இப்போ அவன் ஒரு டெரரிஸ்ட் மாதிரி இருக்கான். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சோடனே இவனுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது அவன் ஹீரோவை தெரியாத மாதிரியே நடந்துக்கிறான். ஹீரோவும் அவனை யாருங்கிறத காட்டிக்காமல் இருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பணத்தை எப்படி சப்ளை பண்ணலாம், எப்படி அவங்க இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரலாங்கிறத டீட்டெயில்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி நைட்டு ஒரு பார்ட்டி கொண்டாடணும் என்னன்னு சொல்லி எல்லாருமே ஹீரோ வீட்டில் ஒரு பார்ட்டி கொண்டாடுறாங்க. அப்போ பார்ட்டி கொண்டாடும் போது ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ரெண்டு நான் ரெஸ்ட் ரூம் போகணும், எனக்கு கொஞ்சம் எங்கே இருக்குன்னு காட்டுங்களா அப்படின்னு கேட்கும்போது சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ ரெஸ்ட் ரூமை காட்டுறான். அப்போ ரெஸ்ட் ரூமில் வச்சு ஹீரோட்ட அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு கேட்காரு, நீ எப்படி இங்கே வந்த, உன்னை எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா, ஒரு டைமாவது அம்மா எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்தே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அவங்க விஷயத்தை எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் யோசிக்கும் போது இவர் ஃப்ரெண்டு கொஞ்சம் ட்ரக்ஸ் எடுப்பார். இந்த ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்க்கும்போது அவருக்கு பேய் மாதிரி இருக்கும். உடனே அவர் என்ன பண்ணுவார்னா கையில் இருக்க கத்தி அடித்து ஹீரோ குத்த வரும்போது ஹீரோ அதை தடுப்பாரா, அதை அவரையே குத்திட்டு அவர் செத்துருவார். இப்போ இவன் செத்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சால் ஹீரோ தான் இதை கொண்டாரு, எதுக்காக கொண்டா அப்படிங்கிற விஷயம் வெளியே வந்துடும். ஹீரோ மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு அங்கே பாகிஸ்தானில் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவார்ல அவன்கிட்ட போய் விஷயத்த சொல்லும்போது அவன் என்ன பண்ணுவானா, நீ இதை பற்றி எதையும் யோசிக்காத, நான் ஒரு ஸ்பை ஏஜென்ட்டுங்கிறது இப்போ வெளியே தெரிய வேண்டியதாயிட்டு, இப்போ நான் செத்துடுறேன், இப்போ நான் செத்துட்டா என் பக்கம் தான் எல்லா நியூஸும் வரும், உன் பக்கம் எதுவும் வராதுன்னு சொல்லி அந்த ஸ்பை ஏஜென்ட் நான் தான் கொன்ன மாதிரி அவர் அங்கே மாட்டிக்கிறாரு. இப்போ மாட்டினோடனே ஹீரோவே அவர் கையெல்லாம் அவரை கொன்னாலும் அங்கே இருக்கிற சில பேர்த்துக்கு ஹீரோ மேலே டவுட் வந்துடுது. முக்கியமாக ஹீரோட ஒய்ஃப் அவங்க உடனே என்ன பண்ணனா ஹீரோட லக்கேஜெல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் ஹீரோ ஒரு இந்தியன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பை ஏஜென்ட்டுங்கிறது தெரிஞ்சது. உடனே ஹீரோயினியை அவரை மிரட்டும் போது அவர் உண்மை எல்லாத்தையும் சொன்ன உடனே என்னதான் தன்னோட கணவர் தன்னோட குழந்தையோட அப்பாங்கிறதுனால ஹீரோவை அவங்களால கொல்ல முடியல. இப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கும் போது ஹீரோ இப்போ என்ன நினைப்பாருனா இவன் ரொம்ப கையை மீறி போயிட்டுருக்கு, இந்த காசு இந்தியாவுக்கு போயிடக்கூடாது, அது கூட எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கொண்டு போகிறக்கு இங்கே இருக்கிற சில பாகிஸ்தானி ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்தையுமே இவர் கூட இருக்கிற இன்னொருத்தரை வச்சு இவங்க 2 பேருமே ஒவ்வொருத்தங்களையாக போட்டு தள்ளிட்டுருங்க. இப்படி இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது இந்த 60,000 கோடி ரெடி பண்ண சொன்ன தாவூத் இப்ராஹிம் இவன் தன்னோட ஆளுங்க எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, இது எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து அவன் கீழே இருக்கிற ஆளுகிட்டே கண்டுபிடிக்க சொல்லுவான். அவங்களும் நான் இப்போ கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது என்னதான் இவங்களுக்கு டெரரிஸ்ட்டுக்குள்ளே இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கானோ இவங்களுக்கு பின்னாடி ஒரு கவர்மெண்ட் இருக்கும். அந்த கவர்மெண்ட்டுக்கும் இங்கே ஏதோ தப்பு நடக்குது, யாரோ ஒரு ஸ்பை உள்ளே வந்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் செத்தாங்க, அவங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகிறது யாருன்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ கனெக்ட் ஆகுறது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு போலீஸ்காரனுக்கு சந்தேகம் வந்து ஹீரோவோட வீட்டுக்கு வந்து ஹீரோவோட பையன் கழுத்தில் கன்னை வச்சு விசாரிக்கும் போது ஹீரோவோட ஒய்ஃப் வந்து விஷயத்த சொல்லிடுறான். உடனே அவன் என்ன பண்ணிடுறான்னா அங்கே தாவூத்து கீழே இருப்பான் ஒருத்தர் தேடிட்டு இருக்கான், அவனுக்கு ஹீரோ ஒரு ஸ்பை ஏஜென்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துறான். கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறதா ஹீரோ ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணுறதுக்காக ஹீரோவை பேசுகிறதுக்காக கூப்பிட்றான். அப்போ கூட்ட இடத்துல ஹீரோவையும் அவன் அடிக்கிறான். ஆனால் ஹீரோவோட ஆளுங்க ஏற்கனவே தயாரிப்பாங்களே அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல வச்சு காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் தாவூத்து கீழே இருக்கிற எல்லாத்தையுமே ஹீரோ கொண்டுறான். இவன் கொண்டுட்டு அங்கேருந்து தப்பிக்கலாம் பார்க்கும்போது ஹீரோக்கு அவர் மனைவி கால் பண்ணி இப்படி பையன் மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் சொன்ன உடனே ஹீரோ அவன் பையனை காப்பாற்றுறதுக்காக போலீஸ்கிட்ட போய் சரண்டர் ஆகிடான். போலீஸு இவனை அங்கே வச்சு கஷ்டத்தை வச்சு உருன்னு உடிக்கும்போது அப்போ அங்கே இருக்கிற ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்து வருது பார்த்தீங்கன்னா நம்ம மாதவன் என்ன சொல்கிறான்னா அவனை நீ ஒழுங்காக ரிலீஸ் பண்ணிடு, அப்படி ரிலீஸ் பண்ணலன்னா நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை பாருன்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணியிருப்பானா இவங்க நாட்டோட சில ரகசியங்கள் வந்து பக்கத்து நாட்டில் உள்ள சில பேர்த்துக்கு வந்து விற்றுருப்பான். அந்த விஷயத்த வந்து இவர் வீடியோ அனுப்பியிருப்பாரா, இதை பார்த்த உடனே இப்போ நான் என்ன செய்யணும், அவனை எந்த கேஸ் இல்லாமல் நீ ரிலீஸ் பண்ணி இந்த வீடியோ யாருக்கும் போகாமல் நான் பார்த்துக்கேன், அப்படி மட்டும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சுடுங்க ஓ நாட்டுக்காரனே உனக்கு கொண்டுடுவாங்க,
உனக்கு தேச துரோகிங்கிற பட்டத்தை கொடுத்துருவாங்கன்னொன்னே இவனும் என்ன பண்ணிடுறான், ஹீரோவை நைட்டு ரிலீஸ் பண்ணிடுறான். ரிலீஸ் பண்ணோன்னே ஹீரோவோட மாமனார் தான் ஹீரோவை பிக்கப் பண்ணி அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டு வர ஹீரோ அவரை பார்த்து இவரு நீங்கள் எப்படி என்னை கூப்பிட வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயினியோட மகன் கழுத்தில் போலீஸ்கார கண்ணு வச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை அவங்க அப்பா கால் பண்ணி இப்போ அவரை நீங்கள் காப்பாற்றணும், நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் தான் மாதவனுக்கு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. மாதவனுக்கு ஹீரோ மாட்டிக்கிட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சு அவர் இப்போ ஹீரோவை காப்பாற்றிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோவை இவர் ரிலீஸ் பண்ணி கரெக்டாக ஏர்போர்ட்லேயும் ட்ராப் பண்ணிடுவார். ஏர்போர்ட் ட்ராப் ஆகும்போது தான் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு காட்டுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட தான் அந்த 500 1000 நோட்டெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 60,000 கோடி இந்தியாவுக்கு வரப்போகிறத ஹீரோ இங்கேருந்து தடுத்திருப்பாரு. பட் இதை மீறி எப்படியாவது இது வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கே மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா 500 1000 இந்தியாவில் செல்லாது அப்படிங்கிற நியூஸையும் விட்டுருவாரு. இப்போ இதை வாங்குறதுக்காக இந்தியாவில் இருக்கிற பையர்ஸ் இருக்காங்களே, இதை பார்த்தோன்னே இதை கேன்சல் பண்ணிடுங்க, இனிமேல் இது எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. இதனால இந்த 60,000 கோடி இந்தியாவுக்குள்ளே வராமலேயே தடைப்பட்டுரும். நம்ம மாதவன்ல இருந்து அவர் டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இந்தியாவுக்கு வந்துடுவாரு. இந்தியாவுக்கு வந்த உடனே அவரை நம்ம மாதவன் பார்த்து அவருக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் செஞ்சு அவருக்கும் காப்பாற்றுறாரு. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட உடம்பெல்லாம் சரியானதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்குறக்காக வீட்டுக்கு போவாங்க. அவங்க அம்மா வீட்டிலே வேலை பார்க்குறத ஹீரோ பார்க்கறதோட இந்த படத்தை முடிப்பாங்க. இந்த படம் சுமார் 4 மணி நேரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது தேசபக்தி அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு உண்மையாகவே தேசபக்தி வந்துடும். சரி ஃப்ரெண்ட்ஸ்.